ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாகவே நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் 100 days கழிச்சு நம்ம வந்து ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ 100 daysக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைப் கவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு தான் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ 1000K வந்து நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு. அதாவது வந்து 1.1K சப்ஸ்கிரைப் நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ 1.1K சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரிஸ் வந்து வச்சுருந்தோம். ஸோ OnePlus Nord 2 அன்பாக்சிங் வந்து வேணுமா வேண்டாமா நம்ம வந்து சஜஷன் வந்து உங்ககிட்டயே வந்து கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு இந்த 1K ஸ்பெஷல் சார்பாக தான் நம்ம இன்னைக்கு OnePlus Nord 2 அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த OnePlus Nord 2 அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ OnePlus Nord 2 அப்படி என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். OnePlus பிரியர்களுக்கு முக்கியமாக OnePlus Nord 2 வந்து வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் தான் OnePlus Nord 2 வந்துச்சு. ஸோ நம்ம சஜஷன் வந்து கேட்டோம், அந்த வீடியோ வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூட வரக்கூடிய பெல்லைக்கனா ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ்கள் எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருப்பது தமிழ் டெக் கிரியேஷன். நான் கார்த்திக். ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் OnePlus Nordோட மொபைலுங்கிறது வந்து ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நாடுங்கிற ஒரு சீரீஸே வந்து அப்போ தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோர் எடிஷன் 10, 100 அப்படின்னு சொல்லி நிறைய மொபைல்ஸ்லாம் வந்து விட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்தியாவில் கிடையாது. ஸோ கோர் எடிஷன் மட்டும் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணாங்க. என்னதான் வந்து கோர் எடிஷன் வந்து விட்டுருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து நல்லா வந்து கொடுத்துருந்தாலும் அதோட அவுட்லுக்குங்கிறது வந்து ஓரளவுக்கு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ யாரும் அந்த அளவுக்கு வந்து வாங்கலாம் அந்த மொபைல். அதுக்கப்புறம் Nord 2ங்கிற ஒரு மொபைல் வந்து ஒரு வேற லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக Nord 2 மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து Nord 2 மொபைலே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் Nord 2 பற்றி அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா OnePlus Nordல வந்து எந்த மாதிரி பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி பாக்ஸ் தான் வந்து இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. சார் ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா 1.14 kg வந்து ஹெட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பாடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.15 வாட் கேஜஸ் வந்து பாடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலாக இந்தியாவுக்குள்ளே வந்து என்ன அலோடோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் அப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. முன்னாடி வந்து மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலை இப்போ வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குது. மொபைல் மேலே வந்து ஒரு ரேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த ரேப்பரை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ரேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ மொபைல் வந்து ஒரு ப்ளூ வேரியேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்டர் பண்ணதும் ப்ளூ வேரியேஷன் தான். ஸோ ப்ளூ வேரியேஷன் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ மொபைல் வந்து OnePlus அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப கிளாஸியாக வந்து இருக்குன்னு கூட சொல்லலாம். ரொம்ப அவுட்லுக்காக இருக்குது. மொபைலை இப்போ வந்து பூட் அப் பண்ணிவிட்டு மொபைலை ஓரமாக வச்சுட்டு மீதி வந்து பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பாக்ஸில் வந்து OnePlus அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அதில் வந்து டிபியூ கேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிபியூ கேஸுக்குள்ளே வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ டிபியூ கேஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். OnePlus Nordல வந்து எந்த மாதிரி குவாலிட்டி வந்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி குவாலிட்டி தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா சில மேனுவல்ஸ் கார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து சிம் ஸ்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெட் கேபிள் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டிக்கர்ஸு, அது மட்டும் இல்லாமல் மெம்பர்ஷிப் கைடு, அது மட்டும் இல்லாமல் சில கார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருந்த அந்த சார்ஜரும் வந்து கொடுத்துருக்காங்க. 65 வாட்ஸுக்கு வந்து வார்ப் சார்ஜர்னு சொல்லியிருந்தோம்ல, அதே மாதிரி வார்ப் சார்ஜஸும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஏறக்கூடிய ஒரு வார்ப் சார்ஜர்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ்லேயே வந்து உங்களோட மொபைல் வந்து ஃபுல் சார்ஜஸ் வந்து பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஃபுல் சார்ஜஸ் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்போம். மொபைலோட ஃபிசிக்கல் ஒரே வந்து இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ மொபைலோட ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்லைடர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஸ்லைடருங்கிறது வந்து இப்போ தான் வந்து வந்திருக்குன்னு நினைக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாடில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நாடுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஸ்லைடர் கொடுக்க மாட்டோம், ஆடியோ ஜாக் பின் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம், அதுக்கப்புறம் வந்து ஸ்லைடர் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கோர் எடிஷனில் வந்து ஸ்லைடர் வந்து எடுத்துட்டு ஆடியோ ஜாக் பின் வந்து கொடுத்தாங்க. ஆனால் இப்போ ஆடியோ ஜாக் பின் எடுத்துட்டு ஸ்லைடர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாப்ல பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைலோட லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. கீழ்ப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க.
ஃபிசிக்கல் ஒரேவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து இருக்கிறது தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பீக்கர் வந்து ஸ்டீரியோ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ஒரு நல்ல விஷயம் கூட சொல்லலாம். வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து லவுடாகவும் கேட்காம கரெக்டான ஒரு ஸ்பீக்கர் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 189 கிராம் வந்து அப்ராக்சிமேட்டாக இதோட வெயிட் வந்து இருக்கு. ஸோ ஓரளவுக்கு இதோட வெயிட் வந்து கொஞ்சம் கம்பேரிசன் வந்து மற்ற மொபைல் வந்து பண்ணும்போது ஓரளவுக்கு வெயிட் வந்து கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைலும் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது நம்மளோட மொபைலை. ஸோ ரொம்ப வந்து மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து அதிகமான வெயிட்டும் இல்லாமல் கரெக்டான ஒரு பாடி கண்டிஷனை தான் இது வந்து கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இந்த மொபைலோட திக்னஸை பொறுத்த வரைக்கும் 8.25 mm தான் இதோட திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டரிங்கிறது வந்து 4500 mAh வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து 65 வாட் சார்ஜ்னு சொல்லி வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஏறக்கூடிய ஒரு சார்ஜர்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து கிட்டத்தட்ட 30 மினிட்ஸில் வந்து 100% வந்து சார்ஜர் வந்து நமக்கு வந்து ஃபுல் பண்ணி கொடுத்துருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா வந்து 90 ஹெர்ட்ஸும் 60 ஹெர்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நம்ம வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாக இருக்கும்போது 90 ஹெர்ட்ஸ்லாம் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ சார்ஜிங்கிறது வந்து ரொம்ப லோவாயிருச்சு அப்படின்னா ஒரு 10% ஒரு 15% வந்து வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து 60 ஹெர்ட்ஸுக்கு வந்து அதுவாக மாறிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ OnePlus Nord 2ஓட ஸ்டோரேஜ் பர்ஃபார்மன்ஸை பார்த்த வரைக்கும் 128 GB வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜும் 256 வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜும் வந்து கொடுக்குறாங்க. அதாவது வந்து 6 GB RAM 128 GB வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜும் 8 GB RAM 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 12 GB RAM 256 இன்டர்னல் ஸ்டோரேஜும் வந்து கொடுத்துருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்து 5G மொபைல் அப்படிங்கிறதுனால 5G பேண்ட்ஸ் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்தலாம். கிட்டத்தட்ட ஒரு 9 பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 9 பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் கூட நினைக்கலாம். ஏன்னா இப்போ வரக்கூடிய மொபைல்ஸ்ல எல்லாமே வந்து 3-4 தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் OnePlus பொறுத்த வரைக்கும் 9 பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. OnePlus Nord 2ஓட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அப்படி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து பார்க்கலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய மெயின் கேமராவுக்கு 50 MP வந்து OS வந்து சப்போர்ட்டோட கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா வைட் சென்சாருக்கு வந்து 8 MP வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 MPக்கு வந்து மோனோ சென்சார்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4K வீடியோஸ் வந்து இதில் வந்து ரெக்கார்டிங் பண்ணலாம். 30 fps வீடியோ ரெக்கார்டிங் வரைக்கும் இதில் வந்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்டிங் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் 32 MP சோனி IMX 618 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. சோனி IMX சென்சார் வந்து கொடுத்துருக்கிறதுனால ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ OnePlus Nord 2ல எடுத்த போட்டோவோட சாம்பிள் பிக்ஸ் வந்து MP கேமராவோட வீடியோஸ் சாம்பிள். ஸோ இந்த சாம்பிள் வீடியோஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து பாருங்கள். அந்த க்ளவுட்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து சூப்பராக வந்து அழகாகவே வந்து தெரியுதுன்னு கூட சொல்லலாம். இந்த 50 MPக்கு வந்து ஒரு ஒர்த்தான கேமரா எதுன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வந்து OnePlus Nord 2 வந்து சொல்லலாம். ஏன்னா ப்ராசஸர்லாம் வந்து புதுசாக வந்து மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கலர் ஒய்ஸ் மேலே வந்து ஆக்சிஜன் ஒய்ஸ் வந்து ரன் ஆகிற மாதிரி செட்டப்லாம் வந்து பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ப்ராசஸரில். ஸோ அதுவும் கொஞ்சம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து கொடுக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கேமரா வந்து பேக் கேமரா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன சாம்பிள் ஃபுட்டேஜ் தான் இதுதான் ஃப்ரண்ட் கேமராவோட குவாலிட்டி. ஸோ இந்த ஃப்ரண்ட் கேமராவில் 32 MP வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் கேமராவோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்கள். ஓரளவுக்கு எனக்கு பிடிச்ச வரைக்கும் ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ முன்னாடி சன்லைட் வந்து பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப வந்து ஃபேஸ் வந்து க்ளோவாக வந்து தெரிகிற மாதிரி இருக்குது. அது மட்டும்தான் இதில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட சொல்லலாம். மற்றபடி வந்து எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ வெயில் வந்து ரொம்ப அதிகமாக படும்போது தான் அந்த மாதிரி வந்து ஃபேஸே வந்து ரொம்ப பிரைட்டாக ரொம்ப வந்து ஸ்கின் கலர்லாம் மாறி வந்து தெரிகிற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு வந்து ஓகேன்னு கூட சொல்லலாம். ஸோ ப்ராசஸர்லாம் வந்து மாற்றிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து பரவாயில்லன்னு கூட சொல்லலாம் ஃப்ரண்ட் கேமராவில். OnePlus Nord 2ல வந்து ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து புதுசாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறதுக்காக Dimensity 1200ங்கிற ஒரு மீடியா டெக் சிப்ஸை வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் அந்த
1200ங்கிறது வந்து ஒரு ஹை வேல்யூவில் இருக்கக்கூடிய ஃபோனில் வந்து ப்ராசஸராக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி OnePlus Nord 2 வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மொபைலோட அன்பாக்சிங் டீடைல்ஸாக நம்ம வந்து பார்த்துருவோம். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிக்கல அப்படின்னா உங்களோட டிஸ்லைக்கை வந்து கீழே டிஸ்லைக் பண்ணி என்ன ரீசனுக்காக பிடிக்கலன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மொபைலை பற்றி ரிவ்யூஸ் வந்து வேணுமா வேணாமான்னு சொல்லி அந்த சஜஷனையும் வந்து நீங்களே வந்து சொல்லிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 1000K ஸ்பெஷல் சார்பாக தான் இந்த வீடியோஸ் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தமிழால் உயர்வோம், நட்பினால் இணைவோம்.